ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரியல் டைம் மால்வேர் அனலைஸ் எடுத்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே ரியல் டைம் பண்ணது தான், பட் இது வந்து ரீசெண்டாக நடந்தது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேப் செட்டப்ஸ், ரொம்ப லேப் செட்டப்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் நம்மளோட என்விரான்மெண்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். அதனால் லேப் செட்டப்ஸ் கிடையாது, ஜஸ்ட் இது மட்டும். வாட் இஸ் எல்என்கே அந்த எப்படி ஒரு ஷார்ட்கட் மால்வேர் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, ஷார்ட்கட் ஃபைல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க வித் எம்எஸ் ஆஃப் வெனமோட அதை எப்படி அஃபஸ்டிகேஷன்ஸ் பண்ணது வந்து எப்படி வந்து அதை டிஎஃபஸ்டிகேஷன் பண்ணுறது, எப்படி கால் பண்ணுறாங்க பவர்ஷெல் வழியாக, அண்டு யூஆர்எல் ஸ்கேன் எப்படி இது பண்ணுறாங்க, அண்டு நெட்வொர்க் ஐஓசிஸ் வந்து அதிலே கிடையாது. ஐஓசிஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து எல்இ சிஎம்டி ஃபாரன்சின்னு இருக்கும். அதாவது எல்என்கே வந்து பாசர் பண்ணிடுறது மூலயமா ஃபாரன்ஸ் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அண்டு எல்இ சிஎம்டி கமாண்டை வச்சு எப்படி பண்ணுறது, எக்ஸிஃப்ட் டூலை வச்சு எப்படி பண்ணுறது, டிஎஃபஸ்டிகேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் எல்லாமே காட்டியிருப்பேன். அந்த ரியல் வெப்சைட் வந்து எது கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் ரியல் வெப்சைட். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் பாருங்கள். அண்ட் எங்கே இருக்குது, இந்த வெப்சைட்லனா அந்த மால்வேரே இருக்குது. இது ஒரு காலேஜ் வெப்சைட். இந்த காலேஜ் வெப்சைட்டில் ஸோ இதோட மால்வேர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா HTTP ஷோ ரெஸ்பான்ஸ். இந்த மால்வேர்னால் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மால்வேர் வந்து என்னோடய ஃபைல்ஸில் நான் எல்லாமே டீக்ரிப்டாக போட்டிருக்கேன். நான் டேரெக்டாக அப்லோட் பண்ணிட்டேன். அந்த ஃபைல் இங்கே தான் இருக்கா, எல்என்கே ஃபைல் டவுன்லோட் பண்ணி நானே இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இது எப்படி டீக்ரிப்ட் பண்ண ஃபைல்ஸும் அண்ட் இதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் இங்கேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு என்னோடய வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ ஹாய் காய்ஸ், நான் உங்களை ஹேக்கர் தமிழா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த HTA வந்து பார்க்குறீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. HTA வந்து மால்வேர் எப்படி இது பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு வந்து HTA வச்சு எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு ransomware பண்ணுறாங்க, அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரியல் டைம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஸ்டியூட் காலேஜ் தான், பட் ஆனால் இது பின்னாடி என்ன நடக்குது கேட்டிங்கன்னா, மால்வேர் வந்து இருக்குது. இது பின்னாடி ஒரு ரியல் டைம் வெப்சைட்னா யூஆர்எல் ஸ்கேனுங்கிறது, நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூஆர்எல் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இது இப்போ வந்து நான் இங்கே ஒரு யூஆர்எல் இருக்குன்னா வச்சுங்க. இப்போ இந்த யூஆர்எல் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுறப்ப அதாவது ஏன்னா சஸ்பீஷியஸாக ஏதாச்சும் ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் ஏதாச்சும் வைரஸ் கூட இன்ஃபெக்ட் ஆகலாம், தானாக ஆட்டோ டவுன்லோடு மேபி ஆக சான்சஸ் இருக்குது, நிறைய வல்லர்பிடிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பப்ளிக்காக ஸ்கேன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேன் கொடுத்தாவே அது ஸ்கேன் ஆகிடும். ஸோ ஸ்கேன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் வரும். நானே ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் பப்ளிக் ஸ்கேன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ஸ்கேன் கொடுத்துட்டா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்துக்கப்புறம் உள்ளார என்ன இருக்குது எது இருக்குன்ட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துடும். ஓகேவா? டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரினா டீட்டெயில்ஸ் வரும். சம்மரி கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஐபிஸ் இருக்குது, அண்ட் HTTPயில் எத்தனை கொரிஸ் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கு, அண்ட் ஆல்சோ எப்படி ரீடைரக்ஷன் பண்ணுது, லிங்க்ஸ் என்னென்ன லிங்க்ஸ் இருக்குது, அப்புறம் பிஹேவியரில் என்னென்ன எப்படி இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அண்டு சிமிலராக இது மாதிரி வேறு என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும். இது வந்து ஒரு ரியல் டைம் வெப்சைட். நல்லா பார்த்துங்க, இது ஒரு ரியல் டைம் வெப்சைட். ஸோ இது யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸோ இந்த மாதிரினா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்துடும். லைவ் வெப்சைட் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துடும். ஸோ எப்படி இருக்குன்னா, இந்த வெப்சைட் வந்து இமேஜ் நான் காட்டுறேன். இந்த மாதிரினா இதான் அந்த வெப்சைட் பார்த்துங்க. ஒரு காலேஜ் இன்ஸ்டியூட் வெப்சைட் மாதிரி இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரியல் டைம் வெப்சைட்டில் வந்து எப்படி மால்வேர் டெலிவரி ஆகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் அதில் வந்து இன்னொரு யூஆர்எல் ஃபைண்ட் பண்ணேன். ஸோ இவங்களோட யூஆர்எல் வெப்சைட் டொமைனா நான் ஜஸ்ட்டு ஒரு பக் ஹண்டிங் பண்ணலான்ட்டு சும்மா ரேண்டமாக எடுத்து பண்ணலாம் ஏதாச்சும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ட்ரை பண்ணி எடுக்கும்போது அது ஃப்ராங்காக பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே ஓகே இதில் எம்போட இருக்குது அப்படின்னு நான் ஃபைண்டும் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். இதான் நம்மளோட ஆக்சுவல் பேலோட இதுக்குள்ளே இருக்குது. அண்டு இங்கே HTTPயில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே 1 மினிட், இந்த பேலோட செக்ஷனில் போய்ட்டு நான் பேக் வந்துக்கிறேன். இங்கே வந்து HTTPஸ் போயிடுங்க. HTTPயில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ரெக்வஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த room5.htன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த வேர்டு ப்ரெஸ்ஸில் இந்த இடத்துக்கு பாருங்கள், room5.htன்னு இருக்கும். அந்த இடத்துல ஷோ ரெஸ்பான்ஸ் போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு HTA நல்லா பார்த்துங்க. இது ஒரு HTA மால்வேர். ஓகேவா? ஒரு HTA மூலம் அப்புறம் இதில் வந்து பவர்ஷெல்லோட பேலோடு இருக்குது. ஒரு ரியல் டைம் நம்ம ஒரு மால்வேர் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் திங் வந்து இது ரிலவெண்ட்டாக நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, எப்படி விக்கிபீடியா இருக்கோ அதே மாதிரி மால்பீடியான்னு ஒன்று இருக்கும். இங்கே போய்ட்டு உங்களுக்கு எல்என்கே இது ஆக்சுவலாக ஒரு லிங்க் மால்வேர் சொல்லுவாங்க. அந்த ஃபைலில் இப்போ இது ரிலவெண்ட்டாக நிறையா பேர் அவங்கவுங்க ஆர்டிகல்ஸ்லாம் விட்டுருப்பாங்க இதில்.
ஸோ எல்என்கே கொடுத்தீங்கன்னா இப்போ வெனம் எல்என்கே இருக்குன்னா இப்போ அது ரிலவெண்ட்டாக ஆர்டிகல்ஸ் அதோட மால்வேர் சாம்பிள்ஸ் கூட இவனுக்கு கிடைக்கும். ஸோ நான் மால்வேர் சாம்பிள்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி என்னென்ன அட்டாக்ஸ் நடந்திருக்கு அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே கிடச்சிரும். மேக்ஸிமம் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி ரியல் டைமில் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக அதோட ஃபைல் எங்கே இருக்குன்னா இதான் அந்த ஃபைல். இந்த ஃபைலுக்குள்ளான அந்த மால்வேர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் இந்த வெப்சைட். நான் இங்கே இது வந்து ஒரு ஷார்ட்கட் வைரஸ் சொல்லுவாங்க. ஷார்ட்கட் நல்லா பாருங்கள், இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இங்கே இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்டில் வந்து நம்மளாட்டி வைரஸ் மேக் பண்ண முடியும், எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் நிறைய பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் கிளிக் கொடுத்துட்டு இந்த ஷார்ட்கட்டோட என்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் இருக்கும். இந்த டார்கெட் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த மால்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா நம்மளோட விண்டம் 32ல் வந்து PowerShell.1.1 வெர்ஷனில் என்விரான்மெண்ட்டில் உட்காந்துருக்கு. இது வந்து எப்படின்னா என்விரான்மெண்ட்டில் உட்காந்ததுக்கப்புறம் ஃபுல் ஆக்சஸ் எடுத்துக்கும். இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுது. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலோட ரூம் 5.ht எனக்கு மேபி CTF என்னன்னு தெரியல, பட் ஒரு நார்மல் காலேஜ் வெப்சைட்டில் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இது வந்து என்விரான்மெண்ட்டில் செட் பண்ணிருக்கு. இது கொஞ்சம் என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன். பட் ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே. சரி இது என்னவாக இருக்கும் நான் கெஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக எனக்கு ஒரு கிடச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட விண்டோஸ் C./Cயில் வந்து விண்டோஸ் சிஸ்டம் 32 அப்புறம் வந்து ஐ திங்க் MSHD அந்த ஃபைல் பார்த்து தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான். இங்கேருந்து வந்து இதை எக்ஸிக்யூஷன் பண்ணணும். இந்த மால்வேரை ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிற மாதிரி. இப்போ நீங்கள் இந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் ஒரு இதோட சாம்பிள் இந்த மாதிரி ஆஷ் ஃபைலோட நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதோட இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, இந்த மால்வேர்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் எப்படி அஃபென்சிவாக அந்த ஷார்ட்கட் வைரஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக என்னான்னு சொல்லுவாங்கன்னா எல்என்கே சொல்லுவாங்க, எல்என்கே ஃபைல் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எல்என்கே இந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி மால்வேர் எம்பெட் பண்ணுவாங்க, இதுதான் ஷார்ட்கட்டோட ஃபார்மேட்ஸ் எல்என்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இதை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் கொடுத்து ஒரு பேசிக்காக ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். இங்கே வந்து ஷார்ட்கட்னு இருக்குல்ல, இந்த ஷார்ட்கட்டில் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னா நோட்பேட் கொடுத்துக்கிறேன். notepad.txt இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணதுனால எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு notepad.txt இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் இது வந்து இதை எப்படி அஃபென்சிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இதை எப்படி அஃபென்சிவாக யூஸ் பண்ணுறாங்கன்னு இங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே வருது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேலோடு ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். லிங்க் ஃபைலோட லொக்கேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். லிங்க் ஃபைலோட பேசிக்காக லொக்கேஷன் வந்து இந்த 2 இடத்துலலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லிங்க் ஃபைலோட லொக்கேஷன் வந்து ஒன்று வந்து ஆப் டேட்டா ரொமைனிங் ரீசன் ஆட்டோமேஷன் டெஸ்டினேஷனில் ஒன்று இருக்கும், இல்லைனா கஸ்டம் டெஸ்டினேஷன் இருக்கும். இந்த 2 ஃபைலில் தான் மேக்ஸிமம் உங்களோட லிங்க்கோட ஃபார்மேட்டாக எல்என்கேக்கில் ஷார்ட்கட் ஃபைல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஒன்று இந்த இடம், ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டம் டெஸ்டினேஷன். இந்த 2 இடத்துலனா உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே உட்காந்துருக்கும். ரீசன் கஸ்டம் டெஸ்டினேஷன் அண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் டெஸ்டினேஷன் இந்த 2 இடத்துலனா உங்களோட ஃபைல்ஸ் எப்போவுமே அந்த எல்என்கே ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம எப்படி இதை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு எல்என்கே வச்சு ட்ராப்பர்னால் மால்வேர் வந்து இறக்கி விட்டு போகிறது, ஒரு இனிஷியல் ஆக்சஸ் வந்து இதை வச்சு எப்படி எடுக்கிறாங்க அவன் பார்ப்போம். ஃபஸ்ட்டே அவன் பார்த்தோம், இது உள்ளார வந்து என்ன பார்த்தோம், ஒரு மால்வேர் இருக்குது. இந்த வெப்சைட்லேருந்து ஒரு மால்வேர் வந்து ஈஸியாக ட்ராப் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. டவுன்லோட் பண்ணால் அவங்க சில எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஓனாக க்ரியேட் பண்ணுறாங்க, நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இதில் நிறைய மெத்தட் இருக்குது. பேலோட் நான் விண்டோஸ் எடுத்துக்கிறேன். விண்டோஸில் வந்து என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ண போகிறேன்னா 64 ஆர்கிடெக்சர். ஓகேவா? 64ஓட ஆர்கிடெக்சருக்காக 64 கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன், ஷெல் ரிவர்ஸ் டிசிபிலே இருக்கட்டும், டிசிபிலே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லோக்கல் ஹோஸ்ட்டை இங்கே கொடுத்துட்றேன்.
எல் ஹோஸ்ட்னு கொடுத்துட்டு என்னோட லோக்கல் ஐபியில் இருக்கிற சிஸ்டமோட ஐபி அட்ரஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். லொக்கேட்டிங் மை ஐபி. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், லோக்கல் ஐபி கொடுத்துக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட்டோட ஐபி அண்டு நான் இங்கே என்ன கொடுக்கணுன்னா எல் போர்ட், லோக்கல் போர்ட் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்படி கொடுக்க வேண்டாம், 1 2 3 4ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா மட்டும் பார்த்தாது. இதில் என்ன பண்ணணும்னா எஃப்னு கொடுத்து ஃபார்மேட், என்ன ஃபார்மேட் நான் கொடுக்க போகிறேன்னா EXE, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கட்டும். இப்போ GTA 6 வரல, ஜஸ்ட்டு நான் ஒரு GTA 6ன்னு வச்சுக்கிறேன். GTA 6 EXE அப்படின்னு நான் இங்கே வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வைக்கிறது மூலயமா நிறைய பேர் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க. அண்டு நான் அவேர் பீப்புளெலாம் ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க இதுக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா MS கன்சோல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். MS கன்சோல் ஒரு பக்கம், MS கன்சோல் அனதர் சைடு வந்து என்னோடய பைத்தான் வந்து பைத்தான் 3-m HTTP சர்வர் வந்து நான் கொடுத்துக்கிறேன் 777ன்ட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே இருக்க நடக்கிறது. இங்கே வந்து நான் என்ன பண்ணால் யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி ஹேண்ட்லர்னு இங்கே கொடுக்கணும். ஓகேவா, அப்போனா வந்து உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டிஸ்லாம் யூஸ் ஆகும். ஓகே, யூஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்ட் வரலன்னா வாட் ஹேப்பன், ஓகே மேபி ஹேண்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும். ஓகே, யூஸ் மல்டி ஹேண்டிலர். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே எல் அந்த சைடு போயிடுச்சா? ஓகே பார்க்கல. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்திங்கன்னா இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். ஃபஸ்ட் திங் வந்து நம்ம இங்கே என்னென்ன செட் பண்ணால் நம்மளோட போர்ட் செட் எல் போர்ட், நம்மளோட போர்ட் என்னென்ன கொடுத்தோம், ஐ திங்க் 1 2 3 கொடுத்தோமா? 1 2 3 4 1 2 3 4ன்னு கொடுத்துக்கிறேன். அண்டு செட் எல் ஹோஸ்ட், லோக்கல் ஹோஸ்ட் வந்து என்னோட ஐபி அட்ரஸ், இதான் என்னோட ஐபி அட்ரஸ். இது வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் செட் பேலோட், என்னோடய பேலோடு வந்து பார்ட் வந்து எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து நான் இங்கே கொடுக்கணும். என்னோடய பேலோடு வந்து இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை பேலோட். வாட் கரெக்டாக நான் கேம் இன்வாலிட் பேலோடா, ஷெல் டாட் ரிவர்ஸ் டிசிபி கரெக்டாக இருக்குது 64. ஓகே, விண்டோ MS வேணாம் கரெக்டாக P-Pங்கிறது பேலோட சீட் பண்ணியிருக்கோம். SHEL ஷெல் ரிவர்ஸ் டிசிபி கரெக்டான இருக்குது. எல் ஹோஸ்ட், அப்புறம் எல் போர்ட் கொடுத்தாச்சு. அப்புறம் பேலோடு வந்து மேக்ஸிமம் தப்பாக இருக்க வாய்ப்பில்லை. ஓகே, அப்போ விண்டோஸ்னு எஸ்ன்னு கொடுத்து பார்க்குறேன். லாஸ்ட்டாக மேபி இந்த ஃபால்ட் இஸ் இதுவாக கூட இருக்கலாம். ஓகே எஸ் கொடுத்தாச்சு. எஸ்ன்னு கொடுக்குறப்பனா விண்டோஸ்னால் அது ஸ்பெசிஃபிக் ஆகிக்குது. ஓகே, நம்மளோட பேரோட வந்து சைஸ் இது தான், பைட் ஃபைனல் சைஸ். பட் இது வந்து போர்ட்டபிள் எக்ஸிக்யூஷன் ஃபார்மேட், விண்டோஸுங்கிறதுனால ஃபார்மேட் வரும், போர்ட்டபிள் எக்ஸிக்யூஷன் ஃபார்மேட் வரும். இப்போ விண்டோஸில் வந்து .exe முடியுதில்ல, இந்த .exe எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஃபைல் சொல்லுவாங்க, போர்ட்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார்மேட் சொல்லுவாங்க. லினக்ஸ்னால் LFன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலோட பேலோட வந்து சைஸ் இது வந்து போர்ட்டபிள் எக்ஸிக்யூஷன் சேர்த்து அதோட பைட் சேர்த்து வருது. ஓகே, நம்ம பேலோடும் கரெக்ட் பண்ணியாச்சு. அப்போ வந்து பேலோட இங்கே MS கன்சோலில் நம்ம பேலோடு வந்து கரெக்டாக கொடுக்கணும். நல்ல வேலை பார்த்தேன். ஓகே, இங்கே வந்து எகெயின் ஷோ ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தா எல்லாமே செட் ஆகிடும். இது வந்து ரன்னிங்கில் இருக்கட்டும். ஓகே, இது ஒரு பக்கம் ரன்னில் இருக்கட்டும்.
ரன்னுன்னு கொடுத்துக்கலாம், ஆல்சோ எக்ஸ்ப்ளாய்ட்னு கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இங்கேருந்து இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங் ரிவர்ஸ் டிசிபி ஹேண்டிலர்னு வரணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருந்தோம், இங்கே வந்து ஒரு பைத்தான் சர்வர் நம்ம கொடுத்துருந்தோமா. சாரி, இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், பெருசு பண்ண முடியாது. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட்டு கீபோர்டில் என்னோடய கீபோர்டில் இது பண்ணது, கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்ததுனால அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இங்கே எட்ஜில் போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரௌசரில் அவங்களோட ஐபி அட்ரஸ் 160.69 இதுதான் என்னோடய ஐபி அட்ரஸ். பட் ஆனால் என்னோடய போர்ட் வந்து இங்கே 7777 தான் கொடுத்துருக்கேன். ஓகே, விவி ஐக்கான்ங்கிறது இது அதோட ஐக்கான், அதோட இது காட்டுது. அப்புறம் இங்கே வந்து நம்மளோட ஃபைல் எங்கே இருக்குது பார்த்தோன்னா GTA 6 GTA 6. ஓகே, இங்கே இருக்குது நம்ம ஃபைல். திஸ் இஸ் அவர் ஃபைல். இங்கே பார்த்தீங்கன்னா கெட் போஸ்ட் வந்து கெட் மெத்தட்லாம் டவுன்லோட் பண்ணுறோம். இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைனலி வி காட் இட். ஓகே, டவுன்லோட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் ஹேண்டில் இருக்கட்டும். அண்ட் இந்த ஃபைல் வந்து இது ஆக்சுவலாக லிங்க் ஃபைல் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஷார்ட்கட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் எடுத்துக்கிறேன். இந்த ஃபைலை எடுத்துகிட்டு இந்த ஃபைலை எந்த இடத்துல வேணால் இருக்கட்டும். ஓகேவா, அந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல வேணால் இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட்டு நான் இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஷார்ட்கட் ஒரு notepad.txt. ஓகே, நோட்பேட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க, ஒரு நோட்பேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு நியூ ஃபோல்டரில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும் ஈஸியாக. அண்ட் GTA 6 இதை எடுத்து ஓகே. ஸோ இந்த நோட் பேட் இருக்குல்ல, இந்த நோட் பேடில் நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இடத்துல டார்கெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இதை வந்து பார்த்து இங்கே கொடுத்துட்றோம். ஆர் எல்ஸ் நீங்கள் டேரெக்டாகவே வந்து உங்களோட EXE வந்து இங்கேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்படி கூட கொடுத்துக்கலாம். அந்த டார்கெட்டில் உங்களோட EXE வந்து டேரெக்டாகவும் கொடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து சும்மா நார்மலாக கூட கண்டெய்ன்மெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்லாஷ் கொடுத்து கொடுத்து இப்படி கூட கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பவர் ஷெல் கொடுத்து இங்கேயும் அவங்களாட்டி ஒரு கமாண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, வெப்கிட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ரியல் வேல்டில் இருக்கும். ரியல் வேல்டில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் கூட நம்ம பண்ணலாம், அது நமக்கு தேவைப்படாது. நான் இங்கே என்ன பண்ணுறேன், டேரெக்டாகவே 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து இதோட பாத் எடுத்துக்கிட்டு இதோட பாத்தோட அண்ட் ஆல்சோ இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட்டில் இதோட பாத்தை எடுத்துக்கிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே அண்டு கொடுத்துக்கலாம். அண்டு கொடுத்துட்டு இப்படி கொடுத்து GTA 6.exe இப்படி கூட சம்டைம்ஸ் இனிஷியேட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் அவன் ஷெல்லு வராது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் வேறு எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் உங்களுக்கு இருக்குது கேட்டிங்கன்னா, இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இந்த அட்டாக்கர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு பிஃபோர் கட்டுருந்தேன். இங்கே வந்து பவர் ஷெல் இங்கே டேரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பவர் ஷெல் கொடுத்துருவாங்க. பவர் ஷெல் வழியாக டேரெக்டாக வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கூட நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்து இந்த பவர் ஷெல்லையே இது எக்ஸிக்யூட் ஆகணும் இப்படி கொடுக்கலாம். C கொடுத்து /cmd.exe கொடுத்து இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம், உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத் எடுத்தோம்ல, ஓகே, டைரக்டரி பாத், ஓகே, டார்கெட் ஃபைலில் வந்து கொடுத்துட்டு இங்கே GTA 6 நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து இப்போ ஷார்ட்கட் வந்து ஒரு நோட் பேட் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். இப்போ நீங்கள் எப்படி அவேராக இருக்குன்னா,
ஒன்று வந்து லொக்கேஷன் இங்கே ஹோவர் பண்ணுறப்ப லொக்கேஷன் ஒன்று காட்டும். ஆர்எல்ஸ் வந்து உங்களோட ஃபைலில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். இல்லைனா உங்களோட வியூஸில் வந்து இங்கே டீட்டெயில்ஸ்னு இங்கே உங்களுக்கு இங்கே இருக்கும். இங்கே டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எப்போவுமே இந்த டீட்டெயில்ஸ் டேப் வச்சிங்க. அப்போனா அந்த ஃபைல் வந்து நீங்கள் ஆக்சுவலாக அந்த ஃபைலை வந்து நீங்கள் கொடுத்த லொக்கேஷன்லாம் போதா இல்லை வேறு லொக்கேஷன் எதோ எடுக்குதா அப்படி உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன்னா இது வந்து இந்த லொக்கேஷன், பட் இங்கே வந்து அவ்வளோவா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டாது. இங்கே ஹோர் பண்ணுறப்பையும் ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுறப்பலாம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் டேரெக்டாக செக் பண்ணுறப்பலாம் உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். ஸோ இதோட ஐக்கான் வந்து நம்ம மாற்றிக்கலாம். சேஞ்ச் ஐக்கானில் இட்டு ஒரு நோட் பேடுங்கிறதுனால ஒரு நோட் பேடு மாதிரி நான் மற்ற ஐக்கான் ஏதாச்சும் தேடிக்கிறேன். ஓகே, இது நோட் பேடு மாதிரி இல்லை, ஜஸ்ட் நீங்கள் நோட் பேட் ஐக்கான் இருந்தாலும் கொடுக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு ஐக்கான் இப்போதைக்கு நம்ம கொடுத்துப்போம். ஜஸ்ட் இது வந்து நான் கொடுத்தேன்னா எனக்கு டேரெக்டாக நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க, ஓகே ஏதோ ரன் ஆகுது ஓகே கொடுத்துருவாங்க கரெக்டாக. ஸோ பட் பிகைனில் சீனில் வந்து நம்மளுக்கு இங்கே இனிஷியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல் ஆக்சஸ் வந்துருச்சு பாருங்கள். ஸோ அட்டாக்கர் வந்து டேரெக்டாகவே இங்கேருந்து நான் உங்களுக்கு இதை எப்படி இந்த மால்வேர் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூஷனில் எப்படி அனலைஸ் பண்ணணும், ப்ராசஸில் எப்படி அனலைஸ் பண்ணணும், ரன்னிங்கில் எப்படி அனலைஸ் பண்ணணுன்ட்டு என்னோடய யூடியூப் சேனலில் நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது ரன்னிங்கில் இருக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், மெமரியில் எப்படி அனலைஸ் பண்ணணும், அண்ட் ஆல்சோ நெட்ஒர்க்கில் எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்ட்டு இது எல்லாமே HTA மால்வேரில் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா, அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் HTA ransomware பாருங்கள். ஓகேவா, அது பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த HTA LNK மால்வேர், இந்த மால்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். வி காட் இனிஷியல் ஆக்சஸ், நம்ம வந்து இனிஷியல் ஆக்சஸ் எடுத்துட்டோம். இது வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபைல்ஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது. அபார்ட் பண்ணிக்கிறேன் நான் செக்ஷனை. நான் வேணால் திருப்பி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் செக்ஷன்ஸ் நான் கொடுத்து இப்போ அது செக்ஷன்ஸ் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியுறதுக்காக. இப்போதைக்கு இந்த செக்ஷனும் இல்லை, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா, பட் இது வந்து ஏன் இவ்வளோ டிஎல்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டாக அனுப்பிச்சு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் இருக்கிற இடம் எனக்கு இனிஷியல் ஆக்சஸ் வந்து கிடச்சிருச்சு, அது வேறு விஷயம். எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இனிஷியல் ஆக்சஸ் வந்து ஷெல் ஆக்சஸ் கிடச்சிருக்கும். அண்ட் இங்கே வந்து நான் சிஸ்டம் 32 இருக்கிறதுனால எல்எஸ் கொடுத்தனா அதனால் இவ்வளோ ஃபைல்ஸ் எனக்கு காட்டுது, அது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மேனாக வந்து ஒரு LNK ஃபைல் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பட் நம்ம பார்க்குறதுல வந்து இங்கே எப்படி அட்டாக்ஸ் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் திங் வந்து URL ஸ்கேனில் போய்ட்டு நீங்கள் வந்து URL ஸ்கேனில் இந்த இடத்துக்கு வாங்க. நான் இது எல்லாமே என்னோடய இதில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஷோ ரெஸ்பான்ஸ்லேருந்து இது காப்பி பண்ணிங்க, ஃபுல்லாகவே காப்பி பண்ணி இந்த மாதிரி ஒரு பேலோடுன்னு போட்டு வச்சுங்க. ஓகேவா, ஸோ இதில் பேலோடில் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டு எடிட் பண்ணி வச்சுங்க. அண்ட் இந்த இதான் அவங்களோட ஆக்சுவல் பேலோட். அதேமாதிரி இது ஒரு ஷார்ட்கட், இந்த room.htன்னு இருக்குல்ல, இதுதான் அவங்களோட ஷார்ட்கட். இதை வந்து நான் எடிட் பண்ணி காட்டினாலும் யூஸ் இல்லை. ஜஸ்ட் இதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த ஷார்ட்கட் வைரஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 எடுத்து வச்சுப்போம். ஓகே, நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா LECMDன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, லிங்க் CMD சொல்லுவாங்க. ஓகேவா, கமெண்ட் ப்ராம்ப்ட். இது எங்கேருந்து எடுக்கலான்னா, ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஆத்தர் இருக்கார், இந்த ஃபாரன்சி ஐ திங்க் இந்த டூல் செக்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த எரிக்கரோட இவரோட ஃபாரன்சி டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிங்க்கில் வந்து. ஸோ LNKயோட இந்த இது உங்களுக்கு யூஸ் ஆகும். என்னென்ன யூஸ் ஆகும்னா இது யூஸ் ஆகும், அப்புறம் இது யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும். ஸோ இவரோடது நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் அவங்க சொல்லித்தரேன். அண்ட் ஃபஸ்ட் திங் வந்து நான் இங்கே என்னோடய CMD பார்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த LMD அந்த LE ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இது எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். இதில் வந்து Fங்கிறது வந்து உங்களுக்கு ஃபைல் ஆர் ப்ராசஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். Dங்கிறது ரெக்யூர், நம்ம அந்த டேரக்டரியை வந்து ரெக்யூஸ் பண்ணுறோம், எடுத்து அது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம CSV ஃபார்மேட்டாக கூட கொடுத்துக்கலாம். CSV ஃபார்மேட்டாக கொடுக்குறது மூலயமா நம்மளால் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன ஷார்ட்கட் ஃபைல்ஸ்லாம், அதாவது எல்லா ஷார்ட்கட்ஸும் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் ஃபைல்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு கிடைக்கும்.
அண்ட் சிஎஸ்வி நேம் அவங்க கொடுத்துக்கலாம், ஃபார்மேட் நேம் ஓவர் ரைட் கொடுத்துக்கலாம், எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் எடுத்துக்கலாம், ஜேசன் ஃபார்மேட் எடுத்துக்கலாம், HTML சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேவ் செக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து ஓகேவா, இது எல்லாமே உங்களுக்கு சேவ் செக்ஷன். அந்த பிரிட்டிங்கிறது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டாக இருக்கும், நம்மளுக்கு புரியறதுக்காக இது வைக்கிறது. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ். இதுனா வந்து இது என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்ட்டு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். டீபக், ட்ரேஸ் அண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, ஃபஸ்ட் திங் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபைல்ஸ் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்ப LNKன்னு இருக்கும், நல்லா பார்த்துங்க. LNK இந்தாவே ஷார்ட்கட் ஃபைல்ஸ். இந்த LNKங்கிற ஃபைல்ஸ் எல்லாமே தீஸ் ஆர் ஷார்ட்கட் ஃபைல்ஸ். ஓகே, நான் இங்கே கொடுத்துட்டு -f கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்கில் கொடுத்துங்க, அப்போனா அது கரெக்டாக ரெக்யூர்ஸ் ஆகும். நான் மெமரியும் அப்புறம் டீபக், அது என்ன எப்படி ப்ராசஸ் ஆகுது, டீபக், அது டீபக்கோட இதுவும் ட்ரேஸ், இதோட எப்படி ஃபைல்ஸ்லாம் டூரிங் த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ட்ரேஸ். அண்ட் வேறு அவங்களுக்கு என்ன வேணும், ஓகே ப்ரிட்டிங்கிறது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டாக இருக்கணும், அதனால நான் ப்ரிட்டி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, இந்த தீம் சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே ஏன் எரர் வருதுன்னா, நான் வந்து இந்த ட்ரேஸ் பக்கத்தில் ஸ்பேஸ் உள்ள. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபைல் இதுதான் இந்த சாம்பிள் ஃபைல். நான் இது வந்து என்னோடய கிட்ட ரெப்போவில் கொடுத்துட்றேன். இந்த சாம்பிள் ஃபைலில் கிடச்ச இன்ஃபர்மேஷன்ஸ், தீஸ் ஆர் அவர் இன்ஃபர்மேஷன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் வந்து இதுக்கு வந்து ப்ரிவிலேஜ் வந்து தேவை கிடையாது. அண்ட் இதோட ஃபைல் எப்போ க்ரியேட் ஆணுச்சு, எப்போ மாடிஃபிகேஷன்ஸ் ஆச்சு, ஏன்னா நான் இப்போ நான் ரீசெண்டாக டெவலப் பண்ணேன். அண்ட் இந்த ஃபைலோட ஹேஷ்டேக்ஸ், இந்த ஃபைல்ஸோட ஃப்ளாக்ஸ்லாம் இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸ்லாம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ரிலேட்டிவ் பாத் வந்து இங்கே இருக்குது, பவர் ஷெல் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது இந்த மால்வேர். அண்ட் ஆர்குமெண்ட் இங்கேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்குமெண்ட் பார்க்குறப்ப இந்த MSHTயை பார்த்தோம். அண்ட் இதுதான் அவங்களோட அந்த மால்வேர், இது இங்கே இருந்தால் டவுன்லோட் ஆகுது. ஓகேவா, அண்ட் இது எங்கே அப்சல்யூட் பார்த்துனா அப்சல்யூட் இங்கே இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, அந்த இது எப்போ எதுலேருந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா விண்டோஸ் சிஸ்டம் 32 அந்த ஃபைல் எங்கே இருக்குங்கிறதுக்காக டைரக்டரி வெர்ஷனை வந்து 1.0 வெர்ஷன் 1 தான் பவர் ஷெல் எக்ஸிக்யூஷன் ஆகுது. வேறு எதுவும் நம்மளுக்கு பெருசாக இங்கே வர போகிறதில்ல. ஸோ இப்படி தான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிராப் பண்ணுவாங்க. பட் சேம் டைம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சம்டைம்ஸ் நம்மளாட்டி இப்போ இது க்ரியேட் பண்ணியிருக்காங்களே, இப்போ நான் இந்த இடத்துலேருந்து நோட் பேட் வச்சுருக்கேன்னா இந்த LNK வச்சு ஒரு யூஸரோட இன்ஃபர்மேஷனை ஈஸியாக கிராப் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஏன்னு தெரியல, பக்கில் அப்படி ஆகுதா. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணிடுறேன்னா இந்த பாத்தை நான் கொடுத்துட்றேன். பாத்தை கொடுத்துட்டு notepad.exe.link இப்போ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி கொடுக்குறது மூலயமா என்னால் ட்ரேஸ் டேட்டாபேஸ் பிளாக்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஐடி, நல்லா பார்த்தீங்கன்னா மிஷின் ஐடி, மேக் அட்ரஸ்ஸு, மேக்கோட வென்டார் அண்ட் எப்போ க்ரியேட் ஆணுச்சு, அவங்களோட வால்யூம் என்ன, பர்த் வால்யூம் என்ன, இந்த ஹார்ட் டிஸ்க் ரிலேட்டட் அண்ட் SSID. அந்த SSIDங்கிறது ஸ்டோரேஜ் டேட்டாவோட ஃபார்மேட். அந்த இந்த ஐடிஸ்லாம் எங்கே க்ரியேட் ஆணுச்சு, எப்போ இது ஆணுச்சு, அப்ளிகேஷன் எங்கே க்ரியேட் ஆணுச்சு, மேப் ஐடி என்ன, GID என்ன, குரூப் ஐடி என்ன, அண்ட் லாஸ்ட்டாக எப்போ மாடிஃபிகேஷன்ஸ் ஆணுச்சு. இந்த ஃபைல்ஸ் வேறு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னா, இந்த GTA 6ன்னு ஒரு ஃபைல் பார்த்தோம்ல, அதோட ஃபைல்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதோட வால்யூம் ஸ்டோரிங் டைப் என்ன, சீரியல் நம்பர் என்ன, என்னோடய ஃபிசிக்கலோட சீரியல் நம்பர்ஸ் என்ன, அண்ட் இதோட ரிலேட்டிவ் பாத். இந்த ரிலேட்டிவ் பாத்லாம் பார்த்துங்க இதெல்லாம் ஆக்சஸ் ஆகும், ரிலேட்டிவ் பாத் அண்டு ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இப்படி தான் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதாவது இது வந்து நான் என்னோடதுலேருந்து க்ரியேட் பண்ணதெல்லாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் காட்டுது. அண்ட் ஆல்சோ இது வந்து இதை கிராப் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுறதுக்கு ஒரு சக்கையான டூல்ஸ். ஓகேவா, ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அதை வச்சு நம்மள்ட்ட ஈஸியாக எடுத்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொன்று சொல்ல வேண்டியது இருக்குது. எப்படின்னா இந்த லிங்க் ஃபைலை வச்சு எப்படி ஒரு சேவ் பண்ணுறாங்க, டேட்டா சேவ் பண்ணுறாங்க, ஒரு எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்க, அன்னோன் LNK ஃபைல்ஸ்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த லொக்கேஷனில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்த்தது தான். இங்கே வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இந்த லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன்.
இது வந்து டேரக்ட்ரி. இந்த டைம் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா டேரக்ட்ரி கொடுக்க போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், -dன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து சேவ் பண்ணோம். அதே சேம் டைம் இது வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மேட். இதில் வந்து அன்னோன்னா ஏதாச்சும் எல்என்கே ஃபைல்ஸ் இருக்கா, அந்த ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அது இப்படி எந்த பாத்தில் இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபர்தராக என்னோடய இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். -q கொடுத்து க்யூனா குவைட், வேறு எதுவும் ப்ராசஸ்லாம் நீ பண்ண வேண்டாம். -csv ஒரு எக்ஸல் ஃபைல் பார்க்குறேன். எக்ஸலில் எப்படி மால்வேர் அட்டாக் பண்ணுறாங்க, எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு நான் ஆல்ரெடி எடுத்திருப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் வேணுன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஓகேவா? இப்போ இருக்கிற இடத்துல வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே, மேபி ஓகே ஓகே மேபி குவைட் கொடுத்ததுனால லுக்கிங் ஃபார் ஜீரோஸ் இந்த மாதிரி வராது. ஆக்சுவலாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கா பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஒரு சிஎஸ்வி ஓகே, சிஎஸ்வி ஃபார்மேட் எதுவும் இல்லை. சரி ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஆட்டோ டெஸ்டினேஷன் இல்லையோ, ஆர்எல்ஸ் நான் வந்து ரீசன் இல்லை அதில் இருக்கும். ஆர்எல்ஸ் கஸ்டம் டெஸ்டினேஷனில் இது 2 இடத்துலனா நமக்கு அந்த எல்என்கே லிங்க் ஃபார்மேட் பேஸ் பண்ணது எல்லாமே இருக்கும். பட் இங்கே ஏன் ஒரு வேளை ரெக்யூஸ் பண்ணுறப்ப எடுத்துக்க மாட்டேதான். ஓகே, இது வந்து வார்னிங் காட்டுது. ஏன்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும் இது ரன் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம ரன் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆகி ரன் பண்ணலாம். சாரி, இது வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் நாட் ஃபவுண்டுங்கிறது வந்து இப்போ இந்த டூல் வந்து நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரன் பண்ணால் எனக்கு வந்து காட்டாது பாருங்கள். இருங்க நான் பண்ணி காட்டுறேன். பார்த்து பேக்கிறேன். இப்போ இங்கேருந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ட்டு ஒரு விஷயமே வராது. வரும் அதே கமாண்டை வந்து இங்கே பிஃபோர் வி ஆர் பாசிங் த கமாண்ட், இந்த கமாண்டை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இது காட்டாது பாருங்கள், அந்த ரெக்யூர் காட்டாது. இது ஆக்சுவலாக எதுக்காகனா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இந்த டூலில் இல்லைங்கிறதுக்காக. சாரி, நான் இதை மட்டும் தப்பாக சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இது வந்து இந்த டூல்ஸ்க்கு அந்த ஃபைல் ஷாட் லிங்க் ஃபைல் கிடையாது. அந்த லிங்க் ஃபைல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெக்யூராக இல்லையான்னு கிடையாது. இந்த டூல்ஸ்க்கான ஓகேவா, அது மட்டும் ஒரு ஃபால் இன்ஃபர்மேஷன். சரி ஓகே, ஆல்ரைட். இப்போ அவன் என்ன பார்க்கலான்னா, பட் இங்கே ஏன் இப்படி காட்டுது? ஓகே, ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம்லண்ணா, கேகே. ஓகே, ஃபவுண்ட் 0 அண்ட் ஆல்சோ வேறு லொக்கேஷனை கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் அன்னோன் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு பண்ணிட்டீங்க. பட் என்ன ஆச்சு, ஏன் க்ரியேட் ஆக மாட்டுது? ஓகே, அது யாஸ், இது வந்து எல்என்டி வந்து ஆக்சுவலாக இது பாஸ் பண்ணுமா இல்லை பார்த்துக்கிறேன். ஏன்னா அவரோட டூல் வந்து ஜேஎன்டி ஆல்சோ போட்டிருந்தார். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஓகே, இவர் வந்து எல்என்டி வந்து எல்என்கே வந்து ஃபுல்லாக எல்என்கே ஃபைல் மட்டும் ஸ்பெசிஃபிக் பண்ணால் மட்டும்தான் வரும். ஆர்எல்ஸ் வந்து நார்மலாக கொடுத்தா வராது. லிங்க்கான ஃபைல் மட்டும்தான் வரணும். இல்லைனா டெம்பிள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரினா இருக்கும். இந்த மாதிரினா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ எல்என்டி ஒர்க் ஆகலைன்னா நம்மளுக்கு ஜேஎன்டின்னு ஒன்று இருக்கும், நல்லா புரிஞ்சுங்க. எல்என்டி இல்லைனா ஜேஎல், இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஆல்சோ நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த ஃபைல் எப்படி இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக. இதுவும் இது எக்ஸிக்யூட் பண்ணோம். இதுவும் அதே தான். பட் இது என்ன பண்ணால் இதில் இப்போ இந்த எஸ்எஸ்ஐடி நம்ம பார்த்தோம்ல, இந்த கஸ்டம் டெஸ்டினேஷன்
அந்த ஃபைல்ஸோட மற்ற அதர் ஸ்டஃப்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்கும். ரெண்டுமே சிமிலராக ஒர்க் ஆகும். பட் இது வந்து ஸ்பெசிஃபிக் ஆப் ஐடி கொடுத்து அவங்களாட்டி ஆப் ஐடினா ஒன்றும் இல்லை, இந்த எஸ்எஸ்ஐடி சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஐடிங்கிறது விண்டோஸ் செக்யூரிட்டி ஐடென்டிஃபையர் சொல்லுவாங்க. எல்லா ஒரு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஒரு லாக் அதுக்கு கலெக்டிவிட்டாக இருக்கும். இது செக்யூரிட்டி டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஐடி டோக்கன் நிறையா இருக்கும். இப்போ ஒரு ஏடி ரிலேட்டடாக நீங்கள் படிக்க அட்மினிஸ்ட்ரேட்டர் சைடில் இருந்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்ஐடின்னு ஒன்று இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த எஸ்எஸ்ஐடியோட கண்ட்ரோல் தான். இப்போ எஸ்எஸ்ஐடிக்கு வந்து எல்லாத்துக்கும் இந்த லிஸ்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எஸ்எஸ்ஐடி, இதுக்கு ஒரு எஸ்எஸ்ஐடி, இதுக்கு ஒரு அப்ளிகேஷனோட ஐடென்டிஃபையர்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அப்ளிகேஷனோட ஐடென்டிஃபையரோட இது இருக்கும். ஓகேவா, இதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அது வந்து நம்ம எப்படி கொடுத்துக்கலாம். இங்கே நான் போன டைம் கொடுத்தேன். நம்ம இங்கே கொடுத்தது அப்படியே இதை காப்பி பண்ணிங்க. இந்த மட்டும் காப்பி பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம கொடுத்தோம்ல இவருக்கு கொடுத்துட வேண்டியதான். இவர்கிட்ட பட் ட்ரேஸ் இருக்கும், டீபக் இருக்கும், அது அப்படியே அனைத்து விஷயம் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து வேறு இங்கே என்ன தேவைப்படும்னா ப்ரிட்டி கொடுத்தாச்சு, இங்கே HTML ஃபார்மேட்டும் கொடுத்தாச்சு. அண்ட் ஆல்சோ டேரக்டரி இருக்க டம் கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும் எல்லாமே. நம்ம அதெல்லாம் தேவையில்ல. இங்கே வந்து அனலைசஸ் நான் ஜஸ்ட் வந்து ரிப்போர்ட் 1ன்னு வச்சுப்போம். ரிப்போர்ட் 1 கொடுத்துட்டோன்னா இது எல்லாமே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குல்ல எல்லா ஆப் ஐடியோட ப்ராசஸும் டம்ப் பண்ணி ஒரு CSV இன்ஜெக்ஷனாக போட்டு கொடுத்துரும். இது வந்து நான் டீபக்கு ட்ரேஸு இதெல்லாம் கொடுத்ததுனால எனக்கு இவ்வளோ ஃப்ளோ நடக்குது. ஓகேவா, இல்லைனா இதில் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து -Qன்னு கொடுத்தீங்கன்னா குவைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளோலாம் உங்களுக்கு காட்டாது, டேரெக்டாக உங்களுக்கு வந்து காட்டிடும். இப்போ நான் ஓகே இது நடந்துட்டுக்கிட்டோம். சேம் டைம் நான் வந்து இந்த மால்வேர் எப்படி நம்ம ஃபர்தராக எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, இங்கே இருக்குல்ல இந்த மால்வேரை, இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா இது வந்து என்னோடய சிஸ்டமில் வேறு ஏதாச்சும் லிங்க் ஃபைல் இருந்துச்சுன்னா நான் சொன்னேன்னா இந்த 2 பாத்துலனா அதிகமாக இருக்கும். சப்போஸ் இந்த பாத்தில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக கிராப் பண்ணுறதுக்கு அட்டென்ஷன் பண்ணுறதுக்கு அதை எடுத்து நம்ம LNDயோட நம்ம LEC கமாண்ட் ப்ராம்ப்டோட நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இட் வில் பி ஹெல்ப். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம். சப்போஸ் வந்து இது வந்து இது வந்து ஸ்டாட்டிக்காக நான் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு ரியல் டைமாக இருக்கிறப்ப மேபி இது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வரும். ஓகேவா, அதனால் இது வந்து ரன் பண்ணாதீங்க உங்களோட சிஸ்டமில். வேறு எப்படி இதோடைய லிங்க் ஃபைலோட வேறு எப்படிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், எக்ஸிஃபோட நான் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதோட LNK இருக்குல்ல, LNK கொடுத்துட்டு எக்ஸிஃப் டூல், உங்கள்கிட்ட எக்ஸிஃப் டூல் நான் வந்து குளோபலாக எல்லாத்தையும் என்னோட செட்டப் பண்ணிவிடுவோம். அதனால எனக்கு டேரெக்டாக வந்துடும் கால் பண்ணோன்னே. ஸோ எக்ஸிஃப் டூல் கொடுக்குறது மூலியமாகவும் ஆல்சோ இங்கே அந்த ஃபைலுக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்குது, ஸ்டீமில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அண்ட் இதோட மால்வேர் எங்கே எம்பெட் பண்ணியிருக்காங்க, ஸோ இது ஆல்சோ உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா, இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். சேம் டைம் எக்ஸிஃப் மட்டும் இல்லாமல் இது எப்படி என்கோடர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா பேலோடு நம்ம பார்த்தோம் இங்கே, சாரி வேறு ஓகே, இந்த யூஆர்எல் ஸ்கேனில் HTTP சைடில் போட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து இப்போ room 5 HTN இருக்கும். ஸோ இங்கே போய் பாருங்கள். இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கான், VB ஸ்கிரிப்ட் பேலோட் அண்ட் டிம் இதெல்லாம் வந்து வேரியபிள். ஓகேவா, வேரியபிள் நேம் கொடுத்துங்க, யூனிக் ஆப் ஐடி, அண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக ப்ராசஸ் ஐடி. நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒன்றும் இல்லை, இது அரே இருக்குல்ல, அரேயை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிடுங்க. ஏன்னா அரேக்குள்ளனா இதோட பேலோட ஆக்சுவல் பேலோடு இருக்குது. இது என்னென்னா டபிள்யூ ஸ்கிரிப்ட், இது நான் டீக்ரிப்ட் பண்ணி பார்த்தேன். டீக்ரிப்ட் பண்ணி பார்த்ததில் டபிள்யூ ஸ்கிரிப்ட்னு வந்துடும். டபிள்யூ ஸ்கிரிப்ட் EXEயில் வந்து ரன் பண்ணுறாங்க. அந்த பேலோட வந்து உள்ளே இருக்கிற பேலோட இந்த ஆஃப்டர் இந்த டவுன்லோட் பண்ணுறாங்களா இந்த ரூம் டாட் நம்ம பார்த்தோம்ல இங்கே ஒரு room.5 HTN இருக்குல்ல, இந்த பேலோடுனா நம்ம இங்கே பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுங்க. அந்த ரூம் டாட் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த HTML ஃபைல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராசஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. அகெயின் வந்து க்ரியேட் ஆப்ஜெக்ட் கொடுத்து இந்த இது க்ரியேட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபார் ஈச். இதெல்லாம் வந்து நான் சப்போஸ் இதெல்லாம் இந்த கோடெலாம் உங்களுக்கு புரியலைன்னா VBA மேக்ரோ மால்வேர் டெவலப்மெண்ட்னு ஒன்று எடுத்திருப்பேன். ஓகேவா, அதை போய் பாருங்கள். அதை பார்த்தா மட்டும் புரியும். அந்த எக்ஸல் PPTலாம் வச்சு எப்படி ஹேக் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அந்த கோடு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, நான் வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டீக்ரிப்ட் ஸ்கிரிப்ட் நானே எழுதுகிறேன். ஓகே, எடிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரேயை தூக்கி போட்டு ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, அரேக்கு வந்து சும்மா ARR கொடுத்துட்டு அந்த பேலோட ஃபுல்லாக எடுத்து போட்டுருங்க. இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டீக்ரிப்ட் ஜாயின் கொடுத்துருங்க.
ஓகேவா? இந்த ஜாயின் அண்ட் கேரக்டர், இந்த ஜாயின் அந்த கேரக்டர் வந்து நான் வந்து கேரக்டராக நான் கன்வர்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஜான்ங்கிறது ஆல் கேரக்டர் வந்து எல்லா கேரக்டரும் வந்து நம்மளுக்கு எல்லா அதாவது இங்கே இருக்கிற நம்பர்ஸ் வந்து எல்லாமே கேரக்டராக மாற்றும். அதாவது ஸ்ட்ரிங் பிரிண்ட். ஓகேவா? ஸ்ட்ரிங் பிரிண்ட்டை வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வந்து டீக்ரிப்ட் பண்ணுறப்ப ஸ்ட்ரிங்காக உங்களுக்கு பாஸ் ஆகும். கரெக்டாக? ஸ்ட்ரிங்கை பாஸ் ஆகிறப்ப இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு இந்த எக்ஸ்னு கொடுத்து இங்கே எல்லாமே சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். எல்லாமே சப்ட்ராக்ஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து கடைசியாக நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து டீக்ரிப்ட் பண்ணுறப்ப ஏன் இங்கே வந்து இதை மட்டும் நான் பர்டிகுலராக கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா அவன் இங்கே வேல்யூ கொடுத்துருக்கான். ஓகேவா? சரி, இதை சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி இது என்ன ஆயிடுச்சு? ஓகே, இது இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அது நிறையா இருக்குமா, அதனால். சரி, ஓகே, நான் இது டேரெக்டாக பண்ணி கட்டுறேன். ஒன்றும் இல்லை, நான் லிங்க் ஓகே பைத்தான் நான் அது பைத்தான் 3 கொடுத்துட்டு டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா இதான் ஆக்சுவல் பேலோட், அந்த என்கிரிப்ட் ஆன பேலோட். ஸோ அதுக்கப்புறம் நான் மேலே டிகிரிப்ஷன் நான் பண்ணான்னு கேட்டிங்கன்னா பண்ணலை. அது ஈஸி தான், அதே ஃபார்மேட் தான். இங்கே என்ன நடக்குதுன்னா, எக்ஸிக்யூஷன் பாலிசி வந்து பைபாஸ் பண்ணுறாங்க, அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இது ஒரு ஃபங்க்ஷனோட நேம். அண்ட் இங்கே வந்து ரைட் ஆல் பைட்ஸ் கொடுத்து இங்கே run.32dl. ஓகேவா? இங்கே ஒரு டிஎல்எல் இருக்குது. ஸோ நான் பார்த்தேன்னா அப்போ வந்து இங்கே எக்ஸிக்யூஷன் பாலிசி திருப்பி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்சிஃபில் வந்து இங்கே ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ட்ரூ கொடுத்துட்டு எம்எஸ்சி இந்த ஒரு எக்ஸிக்யூஷன் இங்கே ஒரு EXE ரன் ஆக பாருங்கள். அதுப்பா இங்கே வந்து ஸ்டார்ட் ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு டவுன்லோடு நடக்குது, டவுன்லோடு டேட்டா. இங்கேருந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இது வந்து அந்த base64 to கன்வெர்ட் அந்த ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், மேபி எதுவாக இருக்கலாம். ஸோ இது வந்து இதையும் டீக்ரிப்ட் பண்ணுறது சேம் விஷயம் தான். பட் ஆனால் நீங்கள் இதை டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் இது வந்து டீக்ரிப்ட் பண்ணுறீங்கன்ட்டு நானும் பார்க்குறேன். ஸோ ஏன்னா இது என்னால் இதுவே நான் இந்த விஷயமே என்னால் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயம் அவங்களால ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லிங்க் ஃபைல் LNK ஃபைல்ஸ் நாட் நல் கண்டினியூ அப்சல்யூட்லி டார்கெட் ஐடி 9 அப்படின்னு கொடுத்து நம்மளுக்கு என்னென்ன லிங்க் ஃபைல்ஸ்லாம் இருக்குது அண்டு என்னென்ன வல்லரபிளாக ஃபைல்ஸ்லாம் இருக்குது, டார்கெட்டோட ஃபைல்ஸ்லாம் இருக்குன்ட்டு இங்கே செக் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகே, டார்கெட் வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துருந்து ஒருத்தருக்கு. ஓகே, ரிப்போர்ட் டாட் இருக்குல்ல, இங்கே நம்மளுக்கு ரிப்போர்ட் 1 கொடுத்தோம்ல, அதோட இது ஃபார்மேட் வந்திருக்கும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஃபைல்ஸோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். இங்கே அந்த சோர்ஸோட எப்போ க்ரியேட் ஆனிச்சு, எப்போ மாடிஃபை பண்ணாங்க, சோர்ஸ் அப்ளிகேஷன் ஆக்சஸ் என்ன, ஆப் ஐடி என்ன, ஆப் டெஸ்டினேஷன் என்ன, என்ட்ரி நம்பர் என்ன, அண்டு டிஸ்கிரிப்ஷன் அதோட பாத்து எல்லாமே உங்களுக்கு லோக்கல் பாத்து இங்கே இருக்குது, காமன் பார்ட்ஸ் இங்கே இருக்கும். இந்த மாதிரி எல்லா இதுவுமே உங்களுக்கு இங்கேயே இருக்கும். மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே இருக்கும். இங்கேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் கிளாடு கிட்ட கொடுத்து கூட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இது வந்து ஏன்னா ரொம்ப பெரிய டேட்டாவாக இருக்கும், நீங்கள் அனலைஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா இது வந்து நம்ம ஆட்டோ டெஸ்டினேஷனில் வந்து மேக்ஸிமம் இருக்காது, கஸ்டம் டெஸ்டினேஷனில் வந்து அதிகமாக மால்வேர் உட்காந்துருக்கும். இந்த கஸ்டம் டெஸ்டினேஷன் கொடுத்து பாருங்கள். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதையும் நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, கஸ்டம் டெஸ்டினேஷன் கொடுத்துட்டு ரிப்போர்ட் 2 இதுலேயும் LNK ஃபைல்ஸ் ஏதாச்சும் மேட்சாக இருக்கா பார்க்கும். இப்போ வேறு என்னென்ன நம்ம ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஜம்ப் லிஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும். இது ஒரு சூப்பராக உள்ள அப்ளிகேஷன். இதுக்கிட்ட போயிட்டு இதுக்கிட்டேயும் நீங்கள் LNE ஏதாச்சும் இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான டூல். இங்கே போய்ட்டு உங்களோட லோட் போய்ட்டு எந்த ஃபைல் நீங்கள் லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் இந்த ஃபைல் கஸ்டம் டெஸ்டினேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓப்பன். ஓகே, ஸோ இதில் வந்து Ctrl A கொடுத்துட்டு எல்லாத்தையும் லோட் பண்ணிக்கலாம்.
ஆஃப் லோடிங். ஓகே, பாதி இது லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் கூட விஷுவலாக பார்க்கலாம். அது வந்து ஒன்றும் இல்லை, அந்த இதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து ஆப் ஐடி டிஸ்கிரிப்ஷனோட எல்என்கே இங்கே பார்த்தீங்கன்னா எல்என்கே ஃபைல் கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இங்கே போய் பார்க்கணும், இங்கே போய் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏதாச்சும் அன்னோன் ஆப் ஐடி இருக்கா, ஏதாச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. பட் இங்கே சோர்ஸ் ஃபைல் போய் பார்த்தீங்கன்னா அதோட எல்என்கே ஃபைலுக்குள்ள அவன் பார்த்தோம்ல மால்வேர் க்ரியேட் பண்ணோம்ல, இதில் வந்து ஆப் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக இருக்கணும் நேம்ஸ். அதாவது இது பார்த்துங்க. சப்போஸ் இல்லைனா எல்என்கே ஏதாச்சும் அன்னோன்னா ஏதாச்சும் எல்என்கே ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் செக் பண்ணணும். ஏன்னா இதில்னா அந்த எல்என்கே ஃபைல் வந்து எப்படி லிங்க் ஆகிருக்குங்கிறது வந்து உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும், டேர்ன் பண்ண முடியும். ஆல்சோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே என்னென்ன ஃபைல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஷாப்பிஃபையில் எங்கெங்கே லிங்க் ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு இங்கே கொடுத்துரும். இப்போ ஷாப்பிஃபை அங்கே ஒரு லிங்க் ஃபைல்ஸ் இருக்குது. வேறு எங்கெங்கே லிங்க் ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னா, இப்போ அன்னோன்னா இந்த மாதிரி நேம் இல்லை, இந்த விண்டோஸ் பவர்ஷெல்லில் கூட போய் பாருங்கள். இந்த அதில் இங்கே அவன் பார்ட் கொடுத்துருப்பான், எந்த இடத்துல இந்த ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலோட பாத் எங்கே இருக்குது. ஓகே, இந்த பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிங்க் ஃபைல் இருக்குது. இந்த .lnkன்னு முடிகிற இடத்துல எல்லாமே லிங்க் ஃபைல். அந்த லிங்க் இங்கே நல்லா பாருங்கள். இந்த செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த இடம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ இது செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இதோட லிங்க் ஃபைல்ஸ் அண்ட் எங்கெங்கே லிங்க் ஃபைல்லாம் இருக்குன்னு கட்டும். .lnkன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் ஃபைல்ஸோட அதை அப்சல்யூட் பார்த்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது மூலியமாக இந்த எல்என்கே ஃபைல்ஸை வந்து நீங்கள் ரெட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அன்னோன்னா ஏதாச்சும் இருக்கா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப இப்போ அவுட்லுக் இருக்குன்னா அவுட்லுக்கில் வேறு என்னென்னா எல்என்கே ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருக்குது, அதோட பர்மிஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் வேறு ஏதாச்சும் அன்னோன்ஸாக ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா. இப்போது புட்டியோட மட்டும் இருக்கும். அது வேறு எல்என்கேன்னு இருந்தால் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இல்லை இது வந்து பட் இதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா நம்ம மேனலாக பண்ணுறதுனால பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்என்கே வந்து நீங்கள் ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் இங்கே சஃபிகேண்டடாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்என்கே இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும், லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக எல்என்கே மட்டும் வந்துருச்சு. இதே மாதிரி இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பாத்துலேயும் லோட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது போய்ட்டு இப்படி கூட லோட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் ப்ரீடிஃபைனாக லோட் பண்ணியிருக்கனால ரிமூவ் பண்ண முடியாது. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பார்த்துங்க, அதை செக் பண்ணிங்க அந்த ப்ராசஸை. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள், இதில் வந்து எல்என்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போன டைம் எல்என்கே அதில் இல்லைன்னுச்சு, இந்த டைம் வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம், இதுலேயும் பார்த்துக்கலாம் இதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து சேலை வந்து கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். பட் நீங்கள் ஏஐ கூட நீங்கள் கம்பைனேஷன் ப்ராசஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், நான் இது வந்து இந்த HTML மால்வேர் வந்து அவன் பார்த்துருப்போம். HTML மால்வேருக்குள்ளார என்ன இருக்குது, என்ன கண்டெய்ன்மெண்ட் ஆகிருக்குன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா காலேஜ் வெப்சைட் மாதிரி இருக்கும். பட் பி சேஃப். தேங்க்யூ காய்ஸ்.